வெல்கம் டு கேனா ஃபினான்ஷியல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இன்ட்ராடேக்கான லாஜிக், ட்ரேட் லாஜிக், அதாவது இன்றைக்கி வந்து 8th செப்டம்பர் ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே எக்ஸ்பைரிக்கு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணோம், ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதனால் இன்றைக்கி இந்த ட்ரேட் எடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் செட்டப் எப்படி இருக்கும், ஜென்ரல் செட்டப் அண்ட் அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ணியிருக்கலாம், ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கான்செப்ட்ஸ் வந்து நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ட்ரேட் எதனால் எடுத்தோம், அப்புறம் ஏன் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோம், ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எந்த சைடு இருக்குன்னு. ஸோ இப்போ இருந்து நம்ம வந்து மார்க் பண்ணும்போது ரெகுலராக எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ஒரு லோ, அதுக்கப்புறம் ஒரு ஹை ஒரு லோ, மறுபடியும் ஒரு லோயர் லோ தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் ஸ்விங் பிரேக் ஆயிருக்கு, ரீடெஸ்ட்காக நம்ம வெயிட் பண்ணோம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும், இது வரைக்கும் மார்க்கெட் நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா நமக்கு வந்து ரீசெண்டாக ஃபார்ம் ஆன ஸ்விங்கை உடைக்கணும். ரீசெண்டான ஃபார்ம் ஆன ஸ்விங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த லெவல். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஹையர் ஹையை வந்து டச் பண்ணுது, அதே மாதிரி இந்த லோ வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை டச் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து அதிகமாக சப்போர்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. பட் இது வந்து எப்படி போயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஹைட் போயிருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ஹையை வந்து உடச்சிட்டு மறுபடியும் மேலே போகணும். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சு. இங்கேயே வந்து மார்க்கெட்டு கீழே வந்து உடையிற மாதிரி நமக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. கரெக்டுங்களா? ஸோ வந்து இது இமீடியட்டாக செல் பண்ணுறவங்க இந்த இடத்துல செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை நமக்கு வந்து பிரேக் அவுட்டில் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணோம். ஸோ இது என்ன நடக்கணும், இது பிரேக் ஆகிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் இங்கேருந்து இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும் இல்லையா, கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் பிரேக் அவுட் நடக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், என்ட்ரி எடுக்கிறோம். இதில் தான் நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுது, மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே உடச்சனால நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இப்படி நமக்கு நடக்காமல் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மறுநாள் கேப் அப் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து செல்லிங் ட்ரெண்ட் இல்லை, பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி மீன் பண்ணுது. இன்னொரு விஷயம், அதாவது இன்னொரு டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆயிடுச்சு, ரீடெஸ்ட் பண்ணி கீழே பிரேக் பண்ணியிருந்தா செல் போயிருக்கலாம். அப்படி இல்லை மேலே ஓப்பன் ஆனால் நமக்கு வந்து பையிங் தான் போகணும். கரெக்டுங்களா? ஸோ இன்னொரு டைப் ஆஃப் டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் எப்படி இதை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னொரு வந்து க்ளூ இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி நான் 15 மினிட்ஸில் தான் வச்சுருக்கேன் இந்த டைம் ஃப்ரேமு. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி கன்சிடர் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிளியராக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சேனலில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கு. கரெக்டுங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் அப்புறம் வந்து ஒரு பாட்டம், மறுபடியும் ஒரு டாப் போயிருக்கு. இந்த பாட்டம் வந்து பிரேக் பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணி கீழே வந்த பாட்டம்மை மறுபடியும் இது ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே போயிருக்கணும். சரிங்களா? அப்படி கீழே போயிடுச்சுன்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிருக்கும், நம்ம வந்து செல்லிங் சைட் பார்த்துக்கலாம். ஆனால் அப்படி நடக்காமல் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த இடத்துக்குள்ள ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரே மறுபடியும் மாறிடும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த லோ கன்சிடர் ஆகாது. ஸோ நமக்கு வந்து அடுத்த லோ வந்து இங்கே நடந்துடும். ஸோ அடுத்த ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போயிடும், அடுத்த லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, சேனலுக்கு வெளியில் இந்த பிரேக் அவுட், ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ சேனலுக்கு வெளியில் ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்து மறுபடியும் அந்த சேனலுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த சேனலுக்கான பிஹேவியர் தான் அந்த ப்ரைஸுக்கு இருக்கும் எப்பயுமே. ஸோ அந்தபடி பார்த்தாலும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் தான் சொல்லுது. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் இன்னைக்கு குரூப்பில் வந்து உங்களுக்கு நான் டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 39,950க்கு மேலே நமக்கு பை அவுட் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும், மார்க்கெட் ஒன் சைட் மூவ் கொடுக்கும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஒரு வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மெயினாக முக்கியமான திங் அப்படி இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரீன் கேண்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் கீழே ஃபுல்லாக என்கல்ஃப் ஆனால் மட்டும் நம்ம செல் பண்ணலாம். நம்ம தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஓவராலாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, டவுன் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம வெயிட் பண்ணி ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட்டில் எடுக்கிறோம். ஸோ நம்மளோட என்ட்ரி ஐடியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11-15 ரொம்ப அக்ரெசிவாக இருந்தால் முன்னாடி எடுத்துருவாங்க. ஸோ பிரேக் அவுட் ட்ரேடர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் 11:30 கிட்ட ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கும். ஸோ 11:30க்கு ஒரு என்ட்ரி, ஃபுல் பிரேக் அவுட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது நமக்கு. அப் ட்ரெண்டு, ஒரு புல் பேக்கு, மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு புல் பேக் அண்ட் ரீடெஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை தான் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. நல்லா நோட் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ப்ரீவியஸ் ஹையை
ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ ஐடியில் அவங்க என்ட்ரி எங்கே இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் 11:30 கேண்டில் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து 1 o'clock கேண்டில் இருக்கலாம். ஸோ இதில் வந்து பர்ஃபெக்ட் ரீடெஸ்ட். ஸோ இங்கே மிஸ் பண்ண பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் அப்புறம் வந்து நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இமீடியட்டாக பிரேக் அவுட் போக மாட்டாங்க. மார்க்கெட் நல்லா புல் பேக் ஆகிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் புல் பேக் டீப் புல் பேக் நடக்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையில் தான் ஆர்டர்ஸ் பெண்டிங் போட்டிருப்பாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கேண்டில்ஸ் டக்குன்னு ஃபார்ம் ஆகி அப்சர்வ் ஆகி மார்க்கெட் மேலே போகுது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ப்ரைஸ்க்கான, அதாவது இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்டுக்கான ட்ரேட் லாஜிக். ஸோ இதை பண்ணி தான் நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுத்தேன். 7,500 rupees தான் மொத்தம் மார்ஜின். ஸோ அதோட பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 rupees, விச் இஸ் 100 வாங்கி 180 விற்றுட்டேன். ஸோ என்னோட ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 7,597. ஸோ இவ்வளோ தான் என்னோட ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னோட ஃபண்ட்ஸில் நான் மேக் பண்ண ப்ராஃபிட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100% ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். பட் இது எல்லா நாளையும் மேக் பண்ண முடியாது, எல்லா நாளும் மேக் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்பைரி டே நமக்கு ஒரு மூவ்மெண்ட் இருந்தால் ப்ரைஸ் ஆக்ஷன் கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான என்ட்ரி டைமிங் பண்ணோம்னா நம்மளால் இந்த மாதிரி ப்ராஃபிட் பார்க்க முடியும். சரிங்களா கைஸ்? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ட்ரேடுக்கான லாஜிக் அண்ட் இதுதான் இன்னைக்கு ட்ரேடுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஃபர்தராக கோயிங் அப் இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ் வந்து இப்போது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஸ்டில் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து ரொம்ப புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ எந்த அளவு நமக்கு வந்து மார்க்கெட் போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பை, ஒரு செல், ஒரு பை, இங்கே ஒரு செல், அதுக்கப்புறம் ஒரு பை, மறுபடியும் ஒரு செல், மறுபடியும் இங்கே ஒரு பை. இப்போ மார்க்கெட் அடுத்து எங்கே போகுது பார்த்தீங்கன்னா 17,900 ஆர் 18,000க்கு ஈஸியாக போயிடும். ஸோ அதனால தான் இப்போ தான் சேனலில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இன்பிட்வீனில் எப்போயுமே ட்ரேட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து எய்தர் டாப்பில் செல் அடிக்கணும் இல்லை பாட்டமில் வந்து பை பண்ணணும். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகும்போது உங்களுக்கு வந்து 17,900 இந்த ரேஞ்சில் வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் லோயர் லோ ஃபார்ம் ஆகும்போது இந்த சப்போர்ட் எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஸோ சப்போஸ் நமக்கு வந்து இங்கேருந்து போகிற மார்க்கெட்டு 17,900 டச் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஹை வரும்போது, அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹை வரும்போது மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து 18,000க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே செல் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மார்க்கெட் வந்து சேனலை பிரேக் பண்ணி ஒரு ரீசன்ட் ஸ்விங்கை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் இந்த ரீசன்ட் ஸ்விங் டெஸ்ட் பண்ணிவிட்டு போச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து செல் ஆஃப் ஆகும். அது வரைக்கும் மார்க்கெட் செல் ஆஃப் ஆகாது. ஸோ ரீசன்ட் ஸ்விங்கிறது இது கரண்ட்டாக இப்போது தான் இதுதான் வந்து ரீசன்ட் ஸ்விங். ஸோ இது கீழே மறுபடியும் மார்க்கெட் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து செல் ஆஃப் ஆகிடும். கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, இந்த லோயர் லோவை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து செல் ஆஃப் ஆகிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து நாங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் போக வந்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். உங்களால் மார்க்கெட் பிஹேவியரை அசால்ட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ். பை.